ஜோடி திரைப்படம். இந்த திரைப்படத்துல பிரசாந்த் சிம்ரன் வந்து நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த திரைப்படத்துல பிரசாந்துக்கு முன்பதாக நம்ம தளபதி விஜய் வந்து நடிக்க இருந்தாரு. ஆனால் அவருடைய வாய்ப்பை ஒருவர் வந்து தட்டி பறிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நாங்க முழுமையாக வந்து பார்க்க போகின்றோம். பிரவீன் காந்தி அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கி இருப்பாரு. ரட்சகன் திரைப்படத்தை வந்து எடுத்ததுக்கு அப்புறமாக ஜோடி திரைப்படத்தை வந்து எடுக்கிறதுக்குரிய முனைப்புகள்ல இவர் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாரு. அந்த டைம்ல இதற்குரிய கதைகளை வந்து எழுதியிருந்தார். ஜோடி திரைப்படத்தினுடைய கதையை வந்து எழுதுகின்ற போது தளபதி விஜய மைண்டில் வச்சு தான் அவர் வந்து கதை வந்து எழுதியிருக்கிறார். எழுதினதுக்கு அப்புறமாக அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தயாரிப்பாளர் கிட்ட போய் கதை வந்து சொல்லியிருக்கிறார். எனவே தயாரிப்பாளர் என்ன செய்திருக்கார் அப்படின்னு சொன்னா கதையை வந்து கேட்டதுக்கு அப்புறமாக இந்த திரைப்படத்தில் யாரு வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். பிரவீன் காந்தியும் சொல்லியிருக்கிறார் தளபதி விஜய வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் உடனடியாக அந்த தயாரிப்பாளரான முரளி மனோகரன் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் வந்து வேண்டாம், இதுல வந்து பிரசாந்தை வந்து நடிக்க வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் அது சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த ஜோடி திரைப்படத்துக்கு முன்பதாக ஜீன்ஸ் திரைப்படத்தை இந்த முரளி மனோகரன் தான் தயாரித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் இந்த ஜோடி திரைப்படத்தில் வந்து பிரசாந்தை வந்து நடிக்க வையுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த டைமில் இயக்குனருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகிறது. எனவே தயாரிப்பாளர் முரளி மனோகரன் மற்றும் இயக்குனர் பிரவீன் காந்தி ஆகிய இருவருக்கும் இடையே வந்து இந்த பிரச்சனை வந்து போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிரச்சனையை உணர்ந்த அல்லது சரியாக தெரிந்து கொண்ட பிரசாந்தனுடைய தந்தையாரான தியாகராஜன் உள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அவரும் என்ன விஷயம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா தளபதி விஜய்க்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பை வந்து தன்னுடைய மகனான பிரசாந்துக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தானாம் இறுதியாக பிரசாந்துக்கு இந்த வாய்ப்பு வந்து செல்ல ஆரம்பிச்சது. இதுல பிரவீன் காந்தி ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா முரளி மனோகரன் தயாரிப்பாளருக்கும் தனக்கும் இடையே வந்து இந்த பிரச்சனை வந்து போய்கொண்டிருந்த நேரத்தில் கட்டாயம் ஏதோ ஒரு சமரசம் செய்து நான் விஜய் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க வைத்திருப்பேன். ஆனால் பிரசாந்தனுடைய தந்தையார் தியாகராஜன் உள்ளே வராமல் இருந்திருந்தால், அவர் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஜோடி திரைப்படத்தில் நம்ம தளபதி வந்து நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஜோடி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. உங்களுக்கு பிடித்த பாட்டு இது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.